வழிபடணும்னு சொன்னாங்க. இப்படி தாசானுதாசனா போவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பகவான் செஞ்சான். என் பக்தன் நல்கதி அடைவான்னா அவனுடைய ஹிருதயத்துல ஒரு சமாதானம் உண்டாகும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன்னு எம்பெருமான் சொல்ல தாயாரும் தேவர்களும் அசந்து போனார்கள். சத்தியம் ஆண்டவர்களுக்காக தூது போகும்போதே அவர் ஒதுங்கினார். இவருடைய காமத்துக்காக எம்பெருமான் ஒரு தூது போனான்னா இப்பேற்பட்ட காரியம் எவ்வளவு பெரியவன். சத்தியமாகவே பகவான் சேவகனாகவே தான் இருக்கான். இன்னைக்குமே அவன் ராஜாதி ராஜனா எஜமானனா ஒரு நாளும் நடந்துக்கிறதே கிடையாது. அவன் எஜமானனா நடந்துட்டானா நம்ம எல்லாம் பக்கத்துல நிக்க கூட முடியாது. கோவிலுக்குள்ள கூட போக முடியாது. கோவில் பக்கம் கூட நம்ம போக முடியாது. அவன் தாசானுதாசனா சேவகனா இருக்கிறதுனாலதான் நமக்கு பகவானிடத்துல ஒரு நெருக்கம் கூட சம்பவிக்க அது துளி கூட சந்தேகமே வேண்டாம். ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் இப்படி தொண்டடி கொடியாழ்வாருக்காக தூது போனான் அப்படின்னா திருவெக்கா பெருமாள் ஆச்சரியமான திருமழிசை ஆழ்வார் அவர் சொல்லிட்டார். கலிகண்ணன் போகின்றான் காமருக்கும் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பைநாகப்பாய் சுருட்டிக் கொள்ளு சொல்லிட்டார். உடனே பெருமாள் பார்த்தார். ஆஹா அடியேன் அப்படின்னு கடகடன் அப்படி பாய சொல்லி அப்படி அக்கள் வச்சிருந்தான். அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரன் தான் எஜமானம் சொன்னா உடனே கேட்கணும். இந்த காலத்துல அதான் கஷ்டம். இந்த காலத்துல வேலைக்காரன் சொல்லி எஜமானம் கேட்டு எஜமானம் சொல்லி வேலைக்காரன் கேட்கறது துர்லபம். அந்த இடத்துல திருமழிசையாளர் எஜமானதா சொல்றார். எம்பெருமான் வேலைக்காரன் அடியேன் டக்கு ஒரு அடியேன் அப்படின்வான். வேலைக்காரன் இதோ வந்துட்டே சாமி அப்படின்வான். யாராவது மாத்த வேலை செய்வாங்கவா அப்படின்னு கொடுத்தா வந்துட்டேன் அப்படின்வான். என்ன வேலை கூட அப்படியே வரணும் இல்லையா? அதான் நல்ல சத்தான ஒரு வேலைக்காரனுக்கு அதுக்கெல்லாம் அந்த மாதிரி வேலைக்காரனா தெரியும். அந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் பகவான் மட்டும்தான். லோகத்துல நிஜமாவே கூட்ட குரலுக்கு ஓடி வந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன் அப்படின்னா பகவான் தான். வேற யார் இருக்கா? எதை கேட்டாலும் பண்ணி கொடுப்பான். இதுதான் கிடையாது. எதை கேட்டாலும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான வேலைக்காரன் எம்பெருமான். அடியே நின்றுட்டு வாயை சொல்லிட்டு அவர் பின்னாடியே நடக்கிறான். அசந்து போன தேவர்கள் எல்லாம் பிரபோ ரங்கராஜனா இருந்து வேலைக்காரனானது போதாதுன்னு பத்தாம சொன்னவண்ணும் செய்த பெருமாள் ஆகிறதுக்காக ஆச்சரியமா நாகசயனத்தையும் பாயா சுட்டின்று போறீரோ அச்சோன்னு கதறினான். தாயாரெல்லாம் அசந்து போயிருக்கா. பிரபோ அப்படி ஒரு பக்தியா திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வாருடைய பக்தி பெருசா எம்பெருமானுடைய சௌலபியம் பெருசான்னு ரெண்டுமே பெருசுதான். அவனுடைய சௌலபியத்தை எவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுட்டதானே நீயும் முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக் கொள்ளு சொல்லிட்டான். ஆச்சரியமா சுருட்டினுட்டான் எம்பெருமான். அதனால அவன் சொல்லி திரும்ப வந்துட்டான். வந்த பிறகு கூட எம்பெருமான் படுத்துக்கலையா. ஏன்னா நீ சொல்லலையே இது சுருட்டிக்கோன்னு சொல்லல, படுத்துக்கோன்னு சொல்லலையா. திரும்பிய காமருக்கும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். கனிகண்ணன் கொப்பொழிந்தான் காமருக்கும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய சென்னா புலவனும் கொப்பொழிந்தேன் நீயும் உந்தன் பைனாகப்பாய் விரித்துக் கொள்ளு சொன்ன பிறகுதான் எம்பெருமா அடுத்தான். சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆச்சரியம் ஆச்சரியம். எப்படி ராமாவதார காலத்துல விஸ்வாமித்திர கால பிடிச்சிருக்கா விஸ்வாமித்திர ராமா படுத்துக்கோடா நேரம் ஆயிடுச்சா, ராமா படுத்துக்கோடா நேரம் ஆயிடுச்சா, சரி அவர்கள் தீரப்படுத்திருக்கான். அப்படி விஸ்வாமித்திர சொன்ன கேட்டு அதே எம்பெருமான் கலியுகத்துல திருமழிசை ஆழ்வார் சொல்ல ஆச்சரியமா படுத்திருக்கான். சத்தியம் சத்தியம்.